வணக்கம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது தன்னை அறிதல் அந்த ப்ராசஸ் பற்றி தான் இன்னும் கொஞ்சம் விஷயங்களை ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். மொத்த வாழ்க்கையோட ஒரு பர்பஸே இதுதான். இதை தான் நீங்கள் டச் பண்ணணும், நினைக்கணும், அதை நோக்கி போகணும் இல்லைங்களா? இப்போது முதல்ல அதுக்கு நம்ம சக்தி வாய்ந்தவங்க, நம்ம வந்து பேராற்றல் மிக்கவங்க, இறைவன்கிட்டேருந்து வந்த ஒரு தன்மை. இறைவன்னா நீங்கள் உணராததுனால தான் நம்ம அதுலேருந்து வந்தோன்னு உணர முடியல. நம்ம செய்கிற பக்தி, இந்த சிவன் கோயிலுக்கு போகிறது, அம்பாள் கோயிலுக்கு போகிறது, வைரவர் கோயிலுக்கு போகிறது, தீபம் போடுறது, அர்ச்சனை பண்ணுறது, மாலை வாங்கி கொடுக்குறது, பழங்கள் வாங்கி கொடுக்குறது, அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் புறத்தன்மை. இதெல்லாம் நம்ம அந்த இடத்துக்கு வர்றதுக்காண்டி செய்கிற செயல்களை ஒழிய இது பக்தி, இது இறைத்தன்மை கிடையாது. இதை கொண்டு போய் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. எப்படி நம்ம வந்து காலேஜில் போய் சேர்றதுக்கு வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருப்பீங்க. அடுத்து அந்த சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் 11th 12th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிப்பீங்க. அந்த 12th சர்டிஃபிகேட்டை வச்சு தான் நீங்கள் வந்து காலேஜில் சேருவீங்களே ஒழிய ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்டில் உள்ள சர்டிஃபிகேட்டோ இல்லை 5th ஸ்டாண்டர்டில் வாங்கின சர்டிஃபிகேட்டோ தேவைப்படாது. அது மாதிரி தான் இங்கேயும். அப்போ நீங்கள் இதை வச்சுக்கிட்டே இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும், ஃபஸ்ட்டு டு 5 வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டே ஓட்டிக்கிட்டு அங்கே புலம்பிக்கிட்டு அங்கேருந்தே இறைவன் வந்துடுவான், உங்களை காப்பாற்றிடுவான், உங்களை தூக்கிடுவான். அப்புறம் வந்து நான் அவனுக்கு வந்து பழம் கொடுத்தேன், பிரசாதம் கொடுத்தேன், தயிர் சாதம் கொடுத்தேன், பொங்கல் கொடுத்தேன், மெதுவடை கொடுத்தேன், அப்போ எனக்கு திரும்ப அவன் வந்து குழந்தை தருவான், வீடு தருவான், நோயை போக்குவான், இப்படின்னு பேரம் பேசிக்கிட்டே பிஸ்னஸ் பேசிகிட்டே இருந்தால் எப்படி நம்ம அடுத்த நிலைக்கு போகணுன்னு நம்ம தான் கேள்வி கேட்கணும். அதுக்கு முதல்ல நம்ம சக்தி வாய்ந்தவங்க. நம்ம அந்த இதில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னா, பைபிளில் படிக்கிறவங்க, முஸ்லீமில் படிக்கிறவங்க, இயேசுவில் இருக்கவங்க, அல்லாஹ் கும்பிட்றவங்க, எந்த மதத்தை கும்பிட்றவங்களாலும், புத்ததாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த நிலையிலேருந்து தான் வந்தோன்னு உணர்கிறோம். ஆனால் திரும்பியும் அதே தப்பு தான் பண்ணுறோம். இது அறியாமையில் பண்ணுறோமா, இல்லை நம்ம திரும்ப திரும்ப பண்ண ஒரு பழக்க தோஷத்தில் பண்ணுறோமான்னு தெரியல. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிகழ்காலத்தில் இருக்க குருக்களை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களோட புறத்தன்மையை பார்த்திங்கன்னா, அவங்களோட இருப்பிடம், அவங்களோட உடை, அவங்களோட நடவடிக்கைகள், செயல்கள்லாம் பார்த்துட்டு வியந்து போகிற நம்ம வீட்டில் அந்த ப்ராசஸ்ஸு நம்ம எதுவுமே செய்யாமல் அங்கே இடத்துல போய் அந்த ப்ராசஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல மட்டும் அதை கற்றுக்கிட்டு அப்படி விட்டுட்டு வந்துடுறோம். இப்போ 4 நாள் ஒரு பயிற்சியாக அந்த ஆசிரமத்துக்கு போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துல எல்லாம் கற்றுக்கிட்டு அந்த இடத்துல உணர்ந்துட்டு அந்த இடத்துல விட்டுட்டு வந்துடுறோம். வீட்டில் வந்து என்ன நினைக்கிறோன்னா, அங்கே இருந்ததை நினச்சி பார்த்துட்டு இது மாதிரி இல்லையேன்னு ஏங்கத்தான் செய்கிறோமே ஒழிய, நம்ம வந்து அதை வந்து இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், அதை பயிற்சி பண்ணணும். அதே இப்போ வந்து அங்கே ரூ. 100 மாதிரி வச்சுக்கோங்களேன், இங்கே ரூ. 1 மாதிரி இருக்குது வீடு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போ நீங்கள் அதை வந்து ரூ. 1யும் ரூ. 100 மாதிரி நினச்சி வாழ முடியாதனால, அங்கே இருக்கிறது மாதிரி இங்கே இல்லைன்னு நினச்சதுனால தான் என்ன ஆகுதுன்னா, அந்த உணர்வை கண்டுபிடிக்க முடியல, அந்த உணர முடியல. நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த இடம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், அந்த சூழ்நிலையில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்பா அம்மா குழந்தைங்கள்லாம் விட்டுட்டு, கணவன் மனைவியெல்லாம் விட்டுட்டு போய் அங்கே போய் இருந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லாயிருக்கும். அப்படி அங்கே போனால் தான் என்னோடய சுயத்தை உணர முடியும், அங்கே போனால் தான் நான் என்னோடய இயல்பு இங்கே இருக்க தன்மை இவங்கெல்லாம் என்னை வந்து இயல்பு தன்மைக்கு வந்து மாற்றிடுவாங்க, அங்கே தான் நான் திறமை வாய்ந்தவளா, என்னோடய திறமையை நிரூபிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லி நம்ம கற்பனையிலையும் நம்ம இருக்கிறதுனாலையும் இந்த சோஷியல் மீடியாவும் இந்த குருக்களும் இந்த தன்மையும், நீ அப்படி இருந்தால் நீ வளர முடியாது, நீ அப்படி இருந்தால் உன்னை தன்னை அறிய முடியாது, ஞானம் அடைய முடியாது, இப்படி சன்னியாசி ஆகணும், வீடை விடணும், தொடக்கணும் அப்படின்னு ஆரம்ப காலத்தில் யாருக்கோ சொன்ன விஷயங்களை இவங்க அவங்களுக்கு சாதமாக பயன்படுத்துறதுனால அதில் பேசின சில விஷயங்களை எடுத்துகிட்டு கொஞ்சம் பேர் இப்போ போய் ஆசிரமத்துலேயும் கணவன் மனைவியாக இருக்காமல் விட்டுட்டு போய் அவங்களாம் தொடர்ந்து நான் ஞானம் அடையணும், காட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே உண்மையாக உணர்ந்திருந்தா காட்டுக்கும் போக தேவையில்ல, வீட்டுக்கும் போக தேவையில்ல, எந்த இடத்துல இருக்கோமோ எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே வச்சு நம்மளால் வாழ்ந்திருக்க முடியும், அந்த நிலை நோக்கி போயிருந்திருக்க முடியும். ஆனால் இந்த சமூக கட்டமைப்பினாலேயும் இந்த நமக்குள்ளே இந்த மனிதன்கிட்டருந்து அந்த சூழ்நிலையில் வளர்ந்த விதத்தின் மூலம் நமக்குள்ளே வீசப்பட்ட சில அந்த விதிமுறைகளினாலும் அதுக்கு எதுல மரபுத்தன்மையினாலேயும் நம்ம என்ன பண்ணிடுறோன்னா இப்படியே பழகி அந்த விஷயத்தை மாறுறோம்.
ஆனால் அந்த பழகிற விஷயம் கூட ஒரு நாள் புளிச்சு போய் அதில் வந்து பல பிறவிகள் கடந்து அதுக்கப்புறம் நார்மலாக ஒரு ஒரு விஷயத்தை உணர்ந்து அதுக்கப்புறம் இந்த தன்னை அறிதல் ஞானம் நிலை நோக்கி ஒரு மனிதன் நகர்த்துறான்னு வச்சுக்கோங்க. இதுதான் ப்ராசஸ் வந்து ரொம்ப பெருசாக போகிறதுக்கு காரணம். இது எதுக்கு அந்த சிவவாக்கியர் சொன்ன மாதிரி நட்டகல்லை சுற்றி வந்து 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முழுப்பது எதடான ஒரு பாட்டெல்லாம் பாடி வச்சது. அதுக்கப்புறம் வந்து தே மாங்காய் பால் மாங்காய் பால் தேங்காய் பால் குதம்பை சித்தர் பண்ணது. இந்த மாதிரிலாம் வந்து அவங்க உணர்ந்து போனதை பாடினது. நீங்கள் அதை எடுத்துக்கிட்டு அதே மாதிரி பாடிக்கிட்டே இருந்தால் மாணிக்க வாசகர் சொன்ன திருவாசகத்தை எடுத்து அதே மாதிரி பாடிக்கிட்டே இருந்தால் பஜனை பாடிக்கிட்டே இருந்து உட்காந்துக்கிட்டு ஓம் நம சிவாய ஓம் நம சிவான்னு கோயிலில் உட்காந்து சொல்கிறதுனாலையோ இல்லை ஹரே ராமான்னு சொல்கிறதுனாலையோ இல்லை அப்படின்னா இல்லை. ஆனால் இது ஆரம்ப நிலை. இது இந்த 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள சர்டிஃபிகேட் வச்சுருப்போம்னா அது. ஆனால் நீங்கள் 12th முடித்ததுக்கப்புறம் காலேஜுக்கு போகிறதுக்கு காலேஜிலேருந்து வெளியே வேலைக்கு போகிறதுக்கு அதுக்கு சில சர்டிஃபிகேட் தேவைப்படுது மாதிரி வாழ்க்கைக்கும் சில தன்மைகள் இருக்குது. அதே மாதிரி ஞானத்தன்மைக்கும் ஒரு சிலது இருக்குது. நீங்கள் இயல்பாக வாழணுமா நல்ல மாதிரி வாழ்ந்து குடும்பத்தை ஒரு இயல்பான தன்மை கொண்டு போய் நீங்கள் இயல்பாக இறக்கணுமா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. நீங்கள் இல்லை நான் வந்து ஒரு பிறவியிலே ஒரு சந்நியாசம் எடுத்து நான் வந்து ஒரு தன்மையாகவே இறைவனை நோக்கி அடைய போகிறேன்னா அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. கணவனும் மனைவியாக வாழ்ந்து கணவனும் மனைவியும் இணைந்து முக்தி நிலை குடும்பமாக முக்தி நிலை அடைகிறதுக்கு ஒரு இது இருக்குது. முக்தி நிலையை அடைஞ்சு இந்த பூமியில் வந்து சில நல்ல ஆன்மாக்களுக்கு வழிநடத்துறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த மாதிரி எல்லா நிலையிலையும் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க அதுக்கு முதல்ல தன்னை அறிதல் முக்கியம் இல்லையா? நீங்கள் பிஹெச்டி படிச்சுட்டு வந்து 5th ஸ்டாண்டர்டில் உட்காந்து கிளாஸ் எடுக்க போகிறீங்களா? இல்லை 5ஆம் கிளாஸ் தான் படிச்சுட்டு வச்சுருக்கீங்க ஆனால் நீங்கள் பிஹெச்டி படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா தன்னை அறிந்தால் தானே தெரியும். அதுக்கு தான் திரும்ப 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 நம்ம சொல்கிறது எதுக்கு வந்திருக்கோன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும். எதை செய்யக்கூடாதுன்னு தெரிய போது எனக்கு வந்து ஒரு ஃபெராரி கார் வருது ரோல்ஸ் ராய் கார் வருது அப்படின்னு சொன்னால் அது மேலே யாரை பார்த்து நான் ஏங்க மாட்டேன். சூப்பராக இருக்குது அது ஏங்குதுன்னா அதுக்காண்டி நான் வாங்குறதுக்கு அந்த அர்த்தத்தில் சொல்லலை. ஏன் பெருசாக நினைக்கக்கூடாது? ஏன் வந்து இது ஒரு மனிதனால் இப்போ எல்லாருமே இதை சொல்கிறேன்னா நினைக்கிறதே வந்து ஆசைப்படுறது அளவாப்படு. ஆசைப்படுறதே ஒரு இது. அப்போ அது அளவாப்படு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா நீங்களாம் இவ்வளோ ஆசைப்படலாமா அப்படி சொல்கிறது. அப்போ வந்து என்னென்னா அதே தன்மை தான் இங்கே ஞான நிலை அடைகிறதுக்கும் தன்னை உணர்தலுக்கும் முடிச்சு போட்டாங்க. ஸோ அதனால் இங்கே முதல்ல நம்ம பெருசாக நினைக்கிறோம். நம்ம சக்தி வந்து நினைக்கிறோம். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில்னால் இங்கே ஒவ்வொரு மனிதன் உள்ள பிண்டத்திலையும் இருக்குதானே. பணக்காரனுக்கு ஒரு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வேற மாதிரி இருக்கும். ஏழைக்கு அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் வேற மாதிரி இருக்கும். அப்படிலாம் கிடையாது தானே. இங்கே வந்து கடைக்கோடியில் இருக்க ஒரு சமூகத்தில் இருந்தவனுக்கும் அப்படி தான் இருக்கும். உயர்ந்தலன்னு சமூகம் வச்சுருக்குல்ல அவனுக்கும் அப்படி தானே இருக்கும். அப்போது இங்கே யார் இந்த சூழ்நிலையை மாற்றினா யார் இதை மாற்றினாங்கிறதெல்லாம் கேள்வி இல்லை. அதை திருத்தணும் அதெல்லாம் பேச்சே கிடையாது. ஆனால் தன்னை அறிதலுக்கு இப்போ என்ன தடையாக இருக்கோ அதை இப்போ யார் எந்தெந்த நிலையில் இருக்காங்களோ அந்த நிலையிலேருந்து நகர்ந்து போகிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அந்த ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது இறைவன் 100 அடி எடுத்து வச்சுருவான். நமக்கு முன்னாடி வந்துடுவான். நீங்கள் ஒரு ஸ்டெப்பை எடுத்து வைக்காமல் சுற்றி வந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டு இது இப்படி தான் இருக்கும், இது என்ன ஆக போகுது, இது வாழ்ந்து இப்படி தான் இருக்கும், நம்ம தலையெழுத்து இப்படி தான், நம்ம வந்து என்ன புலம்புனாலும் நடக்காது, இறைவன் வந்து இறைவனுக்கு கண் இருக்காது, நம்மளை மட்டும் பார்க்க மாட்டான், பார்ஷாலிட்டி பார்ப்பான், அவனுக்கு மட்டும் பணத்தை கொடுக்குறான், அவனுக்கு வந்து பணத்தை திரும்ப திரும்ப கொடுத்துட்ருக்கான், நான் வந்து எனக்கு வாழ்கிறது கூட பணம் இல்லாமல் கொடுக்குறான், எனக்கு கடனில் வச்சுட்டான், நோயில் வச்சுட்டான். நீங்கள் புலம்புறதெல்லாம் இது வந்து என்னென்னா தன்னை அறிதலில் அறியாமை தான். நீங்கள் தன்னை அறிஞ்சிருந்தீங்கன்னா உனக்கு கால் ஊனமாக இருந்தால் நம்ம எவன் காலையும் ஒரு தடவை உடச்சிருக்கோம். அந்த உடச்சதுன்னு தெரிஞ்சிடும். அது யாருக்கு உடச்சோன்னு தெரிஞ்சிடும். அந்த உடச்சது மூலம் அவன் என்ன துன்பப்பட்டான்னு தெரிஞ்சிடும். அந்த துன்பத்தை விளைவினால் அவன் என்னெல்லாம் வந்து அனுபவிச்சாங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அடுத்த ரிவெஞ்சில் நமக்கு வரும்போது என்ன தெரிஞ்சிடும்னா அந்த இதை நம்ம புரிஞ்சு அனுபவிப்போம். அனுபவிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. இது வந்து இயற்பியல் விதி மாதிரி உயிரியல் விதியும் கூட தான். இதை மாற்றவே முடியாது. ஒரு வகை ஆற்றலை இன்னொரு வகை ஆற்றலாக தான் மாற்றமே முடியுமே ஒழிய அந்த ஆன்மாவை எப்படி அழிக்க முடியாதோ அதே மாதிரி தான். அப்போ இங்கே வந்து நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 2000 ரூபா ஒருத்தனுக்கு வந்து ஒரு சில்லறை காசாக தூக்கிட்டு இந்த ஒரு ஜென்மம் ஃபுல்லாக சமயம் தூக்கிட்டே அலையணும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்னென்னா நம்ம உணர்ந்து கருணை கொண்டு நம்ம இறைவன்கிட்ட வேண்டியோ இல்லை நம்ம செஞ்ச தப்பை உணரும் போதோ இல்லை அந்த இதை உணர்ந்துட்டோன்னா 2000 ரூபாய் தாளாக மாற்றி கையில் கொடுத்துருவாங்க.
இந்தாங்க எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அதனால